அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நீங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சு அவசரமா உங்களுடைய வேலையை விட்டுட்டு நீங்க ஊர்ல போயிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணி நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. இப்ப குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அநேகமான பேர் வேலை செய்கிறோம். உங்களுடைய வேலையை அவசரப்பட்டு நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஊர்ல போயிட்டு ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அவசரப்பட்டு போயிடாதீங்க. இந்த காலத்துல வெக்கேஷன் போனாலே, இப்ப நான் போயிட்டு வெக்கேஷன் போயிட்டு ஊருக்கு போயிட்டு இப்பதான் ஒரு கிழமை. நான் கிட்டத்தட்ட ஒரு 33 நாட்கள் தான் வெக்கேஷன் போயிட்டு வந்தேன். விடுமுறைக்காக போயிட்டு வந்தேன். பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஊர்ல 30,000 40,000 சம்பளத்திலையும் குடும்பத்தை கொண்டு போறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது பழகிருச்சு. இப்போ நீங்க இங்க இருந்து ஊருக்கு போறப்ப கட்டாயமாக எப்படியுமே நீங்க யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு தான் போவீங்க. அங்க போயிட்டு இருக்கிற அந்த 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ நம்மள அறியாமலே லட்சக்கணக்கில் காசு செலவாகும். அது எப்படின்னு நீங்க கேட்பீங்க. எல்லாருக்குமே அது ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி லட்சக்கணக்கில் செலவாகும்னு. கட்டாயமாக செலவாகும். இப்ப யாராவது இப்ப நம்ம ஊருக்கு போறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு ஒரு 1000 ரூபா கடை 1000 ரூபா கொடுங்க, கடைன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு 1000 ரூபா தாங்க, ஒரு 500 ரூபா தாங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க முதல் போயிட்டு ஒரு 10 நாள்ல உங்களுக்கு அது தெரியாது. நீங்க 1000 ரூபா கொடுப்பீங்க, 2000 ரூபா கொடுப்பீங்க. அதே மாதிரி அந்த 1000 ரூபா கேட்குற மாதிரி ஒரு 30 பேர் கேட்டாங்கன்னா 30,000 ரூபா உங்களுக்கு அப்போ தெரியாது. கடைசியா உங்களுக்கு இங்க வாரத்துக்கு ஒரு கிழமை 2 கிழமை இருக்கிறப்ப தான் அதோட அந்த அருமை தெரியும், எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு. ஸோ தயவு செய்து இங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு போறவங்க நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதாவது கஷ்டமா இருந்து இங்க இங்க வேலை செய்ய முடியாத தருணத்துல ஊருக்கு போறது வேற கதை, அது வேற விஷயம். ஆனா நீங்க அவசரப்பட்டு உங்களுடைய வேலையும் விட்டுட்டு ஊர்ல போயிட்டு திரும்ப இங்க வர முடியாம எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ தயவு செய்து உங்களுக்கு நல்ல வேலை இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அல்லது ஒரு குறைஞ்ச சம்பளமாவே இருக்கலாம். ஊர் காசுக்கு 1,00,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு வைங்களேன். நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. அவசரப்பட்டு விட்டுட்டு போவாதீங்க. ஏன்னா ஊர்ல விற்கிற விலைவாசிக்கு எல்லாமே விலை, எல்லா சாமானுமே விலை. இன்னும் ஒரு சரியான ஒரு படிநிலைக்கு நம்முடைய நாடு வரல. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஊர்ல போயிட்டு செட்டில் ஆகுறேன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ நீங்க போனீங்கன்னு சொன்னாக்க ஒரு 5,000 ரூபா காசை நீங்க மாத்துனீங்கன்னா அந்தி ஆவனா உங்க கையில இருக்காது. அந்த நிலைமையில தான் நம்ம நாடு இருக்குது இப்போ. ஸோ இன்னும் காத்திருந்து பார்ப்போம். இப்பதான் அவங்க இப்போ புதிய அரசாங்கம் ஒரு 3-4 மாசம் ஆகுது. இனிமேலும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது, விலைவாசி குறையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து காத்திருந்து பார்ப்போம். ஸோ அவசரப்பட்டு வெக்கேஷன் போங்க, நோ ப்ராப்ளம். அவசரப்பட்டு உங்க வேலையை விட்டுட்டு இலங்கையில போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க இப்போதைக்கு.